பெராத்து வைக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஆள்மாற இடத்துல பேசுறேன். சரி, நான் பிரார்த்திக்கின்ற பொழுது நான் யாரு, நீங்க யாரு, என் பெயர் என்ன, பேர் என்ன அப்படி என்பது உனக்கு தெரியுமா என்ன? உங்களை பார்த்தாவே எப்படி பாம்பு குடிக்கிறாள் தானே பாம்பாகுது. அதுவும் இல்லையா? அது கிடையாதுப்பா. அப்ப பண்ணி குத்துறாள் நீங்க எப்படி சொல்ற? ஏய், பண்ணை குத்தும் வேலைக்கு எத்தனை முகம்? இதுக்கு 3 இருக்குது. எல்லாத்துக்கும் அவ்வளவுதான். இல்ல 3 முகம் இருக்குது. அப்ப நீங்க யாரு? அப்படி கேளு. இருந்தபோது இந்த சீர்ந்த சிங்கார மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது தெரியல. என்ன வெள்ளாளு வீடு கிளம்பிட்டார். நமக்கோ சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டில் எழுதூர்லையா உலகெல்லாம் அருள் வாய்க்கக்கூடிய அம்மனாகப்பட்ட முத்து மாரியம்மனுக்காக வேண்டி இரவு இந்த மாரியம்மனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறும்படியால் இன்று நாடகம் அரங்கேற்றம். யாரு இந்த அம்மனுக்காக வைத்த வேண்டல் வைத்த இந்த பட்டக்காரர் சம்பை அவர்கள் இந்த அம்மனுக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியால் இன்றிரவு நாடகம் அரங்கேற்று செய்திருக்கிறார். இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனுபவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனுபவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்று நம்முடைய நாடக கலை இந்த தெருக்கூத்து கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாடெங்கும் இந்த கலையை வளர்க்க வேண்டும். அப்படி என்பதற்காக மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய ஐயா இன்னும் செல்வம் ஐயா அவர்கள் நம்முடைய நாடகத்தை அதாவது உலகமெங்கும் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுப்பு பொழுதும் தன் கரங்களால் நம்முடைய நாடக கலையை எடுத்து உலகமெங்கும் படைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஸ்டாண்ட் வச்சு எடுப்பாங்க. ஆமா, ஆனா இவர் கையில பிடிச்சிட்டே இருப்பாரு. என்ன சொல்ற? இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்ப அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிங்கார மாடியில் இந்த அரங்கேற்ற நாடகம் என்ன? சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக நடக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு அல்லது என் நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். என் நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கேன்ல, நான் யாரு, என் பெயர் என்ன, அப்பொழுது ஒவ்வொன்றாக மதிக்கப்படுகிறோம். தாமதிக்கிறோம்.
என் பெயரோ பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன். சர்வரிச்சு போடுறோம். அறுவரிச்சு போடுறான். ஏடா சொல்றா? நீதான் சொல்லுங்க சர்வரிச்சு போடுறோம். சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் திருநீலகண்டன். ஏன் போதுமே இது அவனதான் கிண்ணியில கிடந்திருக்கும். திருநீலகண்டன். அலுப்ப. திருநீலகண்டன். திருநீலகண்டன் சாம்பசிவன். சாம்பசிவன் சந்திரசேகரன். சந்திரசேகரன் என் ஊரு சந்திரசேகரன். சந்திரசேகரன் சாமுண்டீஸ்வரன். சாமுண்டீஸ்வரன் சித்தீஸ்வரன். சித்தேஸ்வரன் கங்காதரன். கங்காதரன் கௌரி மனோகரன். கவி மனோகரன் ஓய், ஓய். கௌரி மனோகரன். கவி மனோகரன் இப்படி சொல்லக்கூடிய 2014 நேரத்தில் பிடித்தார். என் பேரோ பரமேஸ்வரன். இத போய் மாட்டிக்கிட்டேன். யா, வாங்க. மாட்டுக்கு 2 கண்ணு மனிதனுக்கு 2 கண்ணு ஆட்டுக்கு 2 கண்ணு இப்படி மனித மக்களுக்கு அனைத்து பேருமே 2 கண்ணு தான் இருக்குது. சரி, உங்களுக்கு மட்டும் 2011 நேற்று வரையில அந்த கண்ணு எங்க இருக்கு? சபாஸ். நல்ல கேள்வி. இல்ல பின்ன கேட்டா நாக புடின்னு சாவர மாதிரி கேட்பறாங்க. நம்பிக்காவலா? எனக்கு சிறப்பா 5. 5 ஒரு சிரத்துக்கு 2 கண்ணுன்னா 5 சிரத்துக்கு எவ்வளவு? 5 சேர்த்துக்கு 5 2 10 என் நெட்டு கண்ணை சேர்த்துனா 11 இன்னும் எவ்வளவு வேணும்? 13 என்ன சொல்றேன்? என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆதிசாசன் இந்த பாம்புக்கு 1000 சிரம். ஒரு சிரத்துக்கு 2 கண்கள் எவ்வளவு? 1000 சேர்த்துக்கு 2000 அப்புறம் ஓய், பேஜாமர் அப்படி 2014 படித்தார். என் பெயர் சிவபெருமான் இருந்த போதும் நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்க வாழ்றீங்க? நம்பிக்காவலா? நான் வாழக்கூடிய சாம்ராஜ்யம் உலகத்திலேயே உயர்ந்த மலை. உலகத்திலேயே உயர்ந்த முளை ஏய், மலை பற்றி பேசு. உயர்ந்த மலை உயர்ந்த மலை மலை கைலகிரி, கைலகிரி வெள்ளகிரி, வெள்ளி வெள்ளி எல்லாம் குற்றமலையம். வெள்ளிங்கிரிடா? ஏய் விடுங்க, வெள்ளிங்கிரி. அப்படி கைலகிரியில வாழ்ந்து வந்தாலும் நான் யாரை மனமுடித்து ஏன் திருமணம் ஆகக்கூடாதா? அந்த பொண்டாட்டி யாருங்க? அப்படின்னா உனக்கு இருக்குமா? இந்த மனைவி யாரு? என்ன திருமணம் செய்த யார் தெரியுமா? யாரு? அவங்க எப்பேற்பட்டவங்க? யாரு? எந்த நாட்டு இளவரசி? சொல்லணுமா? ஆமா, என்ன இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? என்ன எவத்த பொதுக்கலாம்னா
பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க நல்ல இடமா அப்படியா? தெனாதிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் கண்ணு தெரியாதியா? ஏன்னா நல்ல இடத்தை பார்த்து தெனாதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே எப்படியா அடி வாங்காத வந்தா சரி. ஹலோ ஈஸ்வரி, ஈஸ்வரி சக்தி, சக்தி உமையவள், ஹலோ ஹலோ பார்வதி, பாருங்கடா ஹலோ என் பெயர் மனைவியோ உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி ஓகே ரைட் நீங்க என்னப்பா? சொல்லிட்டு வந்தீங்க பேரு ஆமா. அண்ணா அண்ணா அந்த இடத்துல வைங்க போதும் திருநீல கண்டகர பேர் சொன்னீங்களா ஆமா. இந்த திருநீல கண்டகர பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது யாரு இருக்காங்க எதுவாக வந்தது அப்படியா? ஆ. செஞ்சு கொடுவேன்
அமைதி அமைதி பொறுமை பொறுமை சொல்லிட்டே இரு. அது கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்கறதுக்கு ஒட்டி பிடி சுத்தம் தேவருக்கு நரை, திரை, மூர்ப்பை, பிணி இவை நான்கும் அணுகக்கூடாது என்பதற்காக கடலை ஓர் பால் சட்டியாகவும் மந்திரகிரி மலை ஓர் ரத்தாக நிறுத்தி ஆதிசேஷன் பாம்பை அதன் கையிலாக பூட்டி தேவர்கள் ஒருபுறமும் அசூரர்கள் மறுபுறம் நின்று அமர்ந்தம் இருந்தான். தேவ அமர்ந்து எடுத்துருக்கீங்க. அப்பா அமர்ந்தம் களையும் பொழுது தன் வலு தாங்க முடியாமல் இந்த பாம்பாகப்பட்டது தன் ஆளுகால விஷமாகப்பட்ட அமிர்தத்தை கக்க தொடங்கியது. அப்பா பார்த்தேன் இந்த சிவபெருமான் இந்த அமிர்தத்தை தேவர்கள் அறிஞ்சினா தேவர்கள் அனுமதிவர்கள் மடித்து விடுவார் அப்படி என்று இந்த ஆளுகால விஷமாகப்பட்டது என் மலர்களால் பிடித்து ஆதே அறிந்தினேன். பார்த்தா உமா மகேஸ்வரி சிவபெருமான் விஷத்தை அறிஞ்சுகிறார் அப்படி என்று ஓடி வந்து என் கழுத்தை பிடித்தார். அப்ப பிடிக்கும்போது நான் சாப்பிட்ட விஷமாகப்பட்டது இதோடு நின்றது. மேலே போற கீழே போற நடிமத்துல 2 பர்சன்ட் விட்டார். அப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு கண்டம் ஏற்பட்டது. கண்டம் ஏற்பட்டது. கண்டம் ஏற்பட்டதுனா அப்ப பார்த்தார்கள் தேவர்கள் அன்று எனக்கு திருநீலகண்டன் வேற விஷயம் கண்டமா இருந்ததுனால தம்பி டேய் பேர் சுட்டினார்கள். சரிங்க டேய் வரும் அப்படி கண்டம் ஆண்கள் இருப்பது கண்டம் பெண்கள் இருப்பது தெரிஞ்சுக்கிட்டாங்க பேசாம இருக்கணும். கொண்டை. அப்ப இந்த திருநீலகண்டன் என்ற பெயரை பெற்று எனக்கு என்ன தொழில் என்ன தொழில்? போய் எனக்கு கூத்தாடி மற்றொரு பெயர் கூத்தாடின்னு எங்களுக்கு தான் பேரு. நாங்க தான் கூத்தாடுறோம். சொன்ன கூத்தாடின்னு பெரியக்கா நாங்க தானே கூத்தாடுறோங்க. நீங்கெல்லாம் என்ன காத்தாடி எப்படி கூத்தாடிங்க? நான் எங்க கூத்தாடினேன்? எங்க கூத்தாடினேன்?
இவர்கள் 4 பேரும் விஷயமிக்க நானும் கால்நடையும் நாட்டுக்கு துவக்கம் செய்தோம். அப்ப துவக்கம் செய்யும் பொழுது டேய், நாம் ஆடுவது ஒரு பெண்ணோடு. இந்த பெண்ணிடத்துல தோல்வி கண்டு விட்டா ஆண்டு வருடத்துக்கே கேவலம், ஆனந்தத்துக்கே பெரிய ஒரு கேவலம் அப்படின்னு சொல்லி என் சொத்தை நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுதான். என்ன சொத்துங்க? சிவன் சொத்துனா, சிவன் சொத்துனா கஞ்சா. அதான் போயிட்டு போச்சு. எதுக்கு கஞ்சா? கஞ்சா பயங்கர தேய்ச்சுங்க. அது நீ குடிச்சா அப்ப இத சேர்த்து போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் தடுமாட்டம்டா. கொஞ்சம் தடுமாட்டம் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு. 5 நிமிஷம் கமலம் பேசி தானப்ப 5 நிமிஷம் கமலம் பேசி தானப்ப அந்த அசுகத்துல பறக்க விட்ட பார்த்தேன். ஏய் பறக்க ஜாத்து பார்த்தாரே மைக்கேலப்பட்ட மகாவிஷ்ணு சிவபெருமான் காரியம் தோல்வி காண வேண்டும். ஆடணும் இருக்கக்கூடிய தாவர்கள் தான் சிவபெருமானை பார்த்து கைதட்டி நகைக்கணும் அப்படி சொல்லி என் காலில் இருக்கக்கூடிய குண்டலமாகப்பட்டது இந்த பூமியில விடுபடியாக செய்தார் மகாவிஷ்ணு. அப்ப நான் நாட்டை நிறுத்திவிட்டு இந்த குண்டலத்தை எடுத்தா குண்டலத்தை எடுத்து என் காதல இருந்து காளி தேவி சிவபெருமான் காலத்துக்கு நாட்டியம் ஆடுகிறார் அப்படின்னு காளி தேவி காலத்துக்கு நாட்டியம் ஆட ஆரம்பித்தார். கால பூகம் பார்த்து அப்ப பார்த்தார்கள் தாவர்கள் சப்த ரிஷிகள் கண்ணர் கண்டுள்ளார். இது தாவ சபை. இந்த தாவ சபையில ஒரு பெண்மணியாகப்பட்ட ஒரு காலத்துக்கு நாட்டியம் ஆடுகிறாரே அப்படின்னு தாவ சபை ஒரு அமைதியா இருந்தது. அப்ப மகாவிஷ்ணு பார்த்தா இந்த காளிதேவிடத்துல நாட்டை நிறுத்தி என்று சொன்னா காளிதேவி தோல்வி அடைந்து விடுவார், நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வாசித்துக் கொண்டிருந்த என்ன இந்த மிருதங்கத்தின் மூலியமாக தெரிவித்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மிருதங்கத்தின் மூலியமாக ஐந்த பாஷையில் தெரிவித்தார். எப்படி அண்ணா இந்த தாபர் சபையில ஒரு பெண்மணியாகப்பட்ட ஒரு காலத்துக்கு நாட்டியம் ஆடுவது தப்பு 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 சொல்லி அந்த மிருதங்கத்தின் மூலியமா நயன பாஷையில் தெரிவித்தார். இதை அறிந்த காளிதேவி காலத்துக்கு நாட்டியம் ஆட ஆரம்பித்தவர் மீண்டும் காலை பூமியில ஊட்டினார். போட்டு பார்த்தது அவருக்கும் கீழே இறக்கி. அப்ப பார்த்தார்கள் தாவர்கள் சப்த ரிஷிகள் கண்ணீர் கண்டுள்ளார். இந்த பரதநாட்டிய போட்டியில சிவபெருமானை வெற்றி கண்டு விட்டார். எனக்கு கூத்தாடி என்று பெயர் சூட்டினார்கள். அது மட்டுமா நான் நாட்டியமாடி இடத்துக்கு பெயர் என்ன? தில்லை அம்பலம். இந்த தில்லை அம்பலத்தில் நாட்டியமாடி வெற்றி கண்டபடியா எனக்கு தில்லை அம்பலம் நடராஜ பெருமான் அப்படின்னு மற்றொரு பெயர் வழங்கியது. சரி, இப்படி பெயர்களை பெற்று எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவபேதங்களுக்கு அன்றாட பணியெடுக்கக்கூடிய தொழில். ரேஷன் கடையில ஏடா கேக்குறா வாங்க ரேஷன் கடையில எந்த ரேஷன் கடையில வேலை செய்றீங்க? ஏடா ரேஷன் கடையில அரிசி போடுறவங்க தான் படி அளக்குறாடா. ஆமா, சரி அப்படியே வச்சுக்க. அந்த ரேஷன் கடையில் போய் என்ன வாங்குற? அரிசி அரிசி பருப்பு எல்லாம் போடுறாங்க. தக்காளி ரேஷன் கடையில் சென்று என்ன வாங்குற? அரிசி வாங்குறோம். அந்த அரிசி நான் தான். அது அப்படி நீங்க இருக்க முடியும்? என் மைத்துனாகப்பட்ட மகாவிஷ்ணுக்கு அரி என்று ஒரு பெயர். முதல் எடுத்து அரி. எனக்கு சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு முதல் எடுத்து சி ரெண்டையும் சேர்த்து சொல்லு. அரிசி.
அது அரிசி தான் நீங்க போதுமா? அது பெண்டையும் நான் மூடனே. ஆமாப்பா நடுவுல ஒரு கீட்டு வந்து போகுது தாய். மூணுமே போகாது. 30 வேண்டாம். இப்படி படைக்கும் தொழிலை பெற்று, அதாவது படியளக்கும் தொழிலை பெற்று அன்பாடு வழக்கம் போல் இன்று நான் படியளக்க போக வேண்டும். டேய், அப்படி போக வேண்டும். அப்படி நான் படியளக்க போவதாக இருந்தா என் மனிதப்பட்ட உமா மகேஸ்வரி சிவபெருத்தில் தனித்து இருக்கிறார். நான் அடுத்ததாக சீக்கிரம் வரவழைத்து வா. போயிட்டு வரேன். பரமசிவராகப்பட்டவன் பார்வதி அழைக்க இப்ப உமா மகே